யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் அதனுடைய 13வது வார்த்தையிலே நாம் இப்படி வாசிக்கிறோம். ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களோடு தன்னுடைய பிதாவினிடத்திற்கு போகிற ஒரு டைம் வேலை வந்தது அப்படின்னு அறிந்து சீடர்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஏன்னு சொன்னால் அதிகம் இனி சீடர்களோடு பேச அவருக்கு முடியாது. அப்போ அதனால் அவர் அதிகமாக விளக்கமாக வேத வசனங்களை குறித்து சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், தன்னுடைய சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிறதிலும் பெரிதான ஒரு அன்பு வேற இல்லை என்று. அப்போ இந்த உலகத்திலே தன்னுடைய சிநேகிதர்களுக்காக மனிதன் என்ன வேணுனாலும் கொடுப்பாங்க. தான் ரொம்ப நேசிக்கிற ஒரு ஆளுக்காக எதை ஆனாலும் தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து கொடுக்கிறதுக்கு மடிக்க மாட்டாங்க. ஆனால் அவர்களுடைய ஜீவனை கொடுக்கணும்னு சொன்னால் அவர்கள் கொடுப்பார்களான்னு கேட்டால் சுருக்கம்தான், அப்படி கொடுக்க மாட்டாங்க அதிக பேரும். ஏன்னு சொன்னால் தன் அடுத்தவருக்காக மரிப்பதற்காக யாருமே முன்வர மாட்டாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் தான் மரிக்க போகிறதை சீடர்களோடு சொல்லுகிறார். ஆனால் இதில் அவருடைய சிநேகிதராக இருக்கணும்னா என்ன செய்யணும்னு 14வது 15வது வார்த்தையில் எப்படி சொல்லுகிறார், நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதர் இருப்பீர்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமானன் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிக்கிறேன் என்றேன், சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அவர் சொல்லுகிறார், நான் உங்களை இனி ஊழியக்காரர் அப்படின்னு சொல்ல மாட்டேன், நீங்கள் எங்களுடைய சிநேகிதர் என்று சொல்லுவேன். ஏனென்று சொன்னால் ஒரு எஜமானன் தான் எல்லாவற்றையும் தன்னுடைய ஊழியக்காரனோடு சொல்ல மாட்டான். நானோ என் பிதாவினிடத்திலிருந்து நான் கேட்டவைகளை எல்லாம் நான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அதனால் நான் இனி உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லாமல் சிநேகிதர் என்று சொல்லுவேன் என்று சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஒருவேளை தேவனுடைய ஊழியக்காரர் நாம் சொல்லும் பொழுது அவர்கள் தேவனுடைய கற்பனைகளை அனுசரித்து அவர்கள் சொல்லுகிறதை கேட்டு நடக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையானால் அது ஊழியக்காரன் அல்லது அதுக்கும் அப்புறமான ஒரு மேலான ஒரு இடத்தை கருத்தர் கொடுத்திருக்கிறார், அவருடைய சிநேகிதர் என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நமக்கு அன்றைக்கு சீடர்களோட சின்னது இன்றைக்கு நமக்கு வசனம் மூலமாக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த வசனத்தில் கூறப்படுகிற ஆண்டவர் சொன்ன கற்பனைகளை நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது அவருக்கு சிநேகிதராக இருக்கிறோம். நாம் இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது சிநேகிதன் இருக்கிற இடத்துல நமக்கும் அவரோடு கூட வந்து இருப்பதற்கு கர்த்தர் கிருபை அருளுவார். ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து நடத்துகிற நல்ல தகப்பனே, நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரே உம்முடைய கற்பனைகளை ஆண்டவரே அனுசரித்து நடப்பதற்கும் ஆண்டவரே உம்முடைய சிநேகிதர்களாக இருக்கிறவர்கள் எங்களுக்காக நீர் ஜீவனை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த ஜீவனுக்கு மறுவில்லையாய் நாங்கள் ஆண்டவரே இப்போ இந்த உலகத்தில் உம்முடைய அன்பை அறிவிப்பதற்கு எங்களுக்கு கிருபை தாருங்க. உம்முடைய ராஜ்யத்தில் நாங்கள் வரும்பொழுது உம்மோடு கூட இருக்க கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பதில் தாரும் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.